ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி என்னென்னா ரம்ஜான் ஸ்பெஷலுக்காக நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. ஸோ நம்ம ரம்ஜான் அன்னைக்கு என்ன பண்ணுறோமோ இல்லையோ, யார் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த பிரியாணி வாசத்தை நமக்கு அன்னைக்கு நம்ம வாங்கலைன்னா அது எப்படிங்க அது ரம்ஜான் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நமக்கு யார் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நம்மளே போய் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். ஸோ நான் நம்ம ஊரில் இருந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா அது இந்த கலக்கி தான். ஸோ இது இங்கே நிறைய கடைகளில் கிடைக்காது. பட் ஆனால் நான் அன்றைக்கி அந்த மெனு கார்டில் கலக்கி பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்டடாக ஆர்டர் பண்ணேன். அது அவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக இருந்தது. அப்படியே வாயில் போட்டோன்னா வலிக்கிக்கிட்டு உள்ளே போணுச்சு, அந்த மாதிரி சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மட்டன் சுக்கா ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலுமே நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸு. அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாக்காக கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா நல்லா நாட்டுக்கோழி மிளகு சூப்பு. ஸோ சுட சுட கொண்டு வச்சுருந்தாங்க. இது குடிக்கும்போது தொண்டைக்கு ரொம்ப இதமாக ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த சூப்பு. எனக்கு ஆர்டர் பண்ண ஐட்டத்துலேயே அந்த சூப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்த்திங்க அப்படின்னா ப்ளைன் பிரியாணி தான். ஸோ நாங்கள் ப்ளைன் பிரியாணி ஆர்டர் பண்ணி அதுக்கு காம்பினேஷனாக மட்டன் சுக்கா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு ரொம்ப லேட்டு தான், எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்நேரம். பட் இருந்தாலும் நாங்கள் இப்போ தான் தாய்க்கிழவி மூவிக்கு போகிறோம். ஸோ எங்களுக்கு இப்போ தான் லீவ் கிடச்சிது. அதனால் தாய்க்கிழவி மூவிக்கு இப்போ தான் டிக்கெட் புக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிக்கெட்டு புக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டிக்கெட்டோடு சேர்த்து ஸ்நாக்ஸும் புக் பண்ணிவிட்டு படத்துக்கு போயிட்டோம். எங்களோட ரம்ஜான் பார்த்திங்கன்னா இப்படி தான் போணுச்சு. எங்களுக்கு இங்கே ரம்ஜானுக்காக 4 டேஸ் லீவு, அதாவது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே அதோடு சேர்த்து 4 டேஸ் லீவ் மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபுல் டே அவுட்டிங் பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சேனலையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.